Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தரார் இந்த வேளையில. நான் உன் நிந்தைய, சத்தம் வரமாட்டுதுங்க கர்த்தருடைய பிள்ளைகள், உன் நிந்தைய நான் என்ன பண்ண போறேன்? உங்க நிந்தை மாறுகிறது, உங்க அவமானம் மாறுகிறது, உங்களுக்கு கிடைச்ச எல்லாம் பேரும் இரேஸ் பண்றார் ஆண்டவர். சொல்லுங்க, இரேஸ் பண்றார், அழிக்கிறார். உங்க பழைய ரெக்கார்டை delete பண்றார். You are having a new name in Christ. அதனால தாங்க கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற நமக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். He is a God who can renew my life. புதுசா மாற்ற முடியும் அவரால. சொல்லுங்க, எல்லாமே புதுசா மாத்துறாரு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, புதுசா மாறுற நீ, உன் பேர் புதுசாகுது. பழைய பேர் தான், ஆனால் அந்த பேரில் இருந்த எல்லா நிந்த, அவமானம், கெட்ட பேர், தவறான பேர், அசிங்கமான பேர், எல்லாம் பேரையும் கர்த்தர் இன்னைக்கு புரட்டி போட்டு உங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய நாமத்தை தருகிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் சில பகுதிகளை நாம் கடப்போம். வாழ்க்கையில் 3 முக்கியமான பகுதிகள் இருக்கு. ஒன்று ஆரம்பம், இன்னொன்று நடு மையம். அந்த நடு மையத்தில் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தோல்வியா ஜெயமா. சம்டைம்ஸ் சம் ஃபெயில்ஸ், சம்டைம்ஸ் சம் வின்ஸ். சிலர் தோல்வி அடைகிறாங்க, சிலர் ஜெயிக்கிறாங்க. அந்த நடு பகுதியில் கடைசி பகுதி அவருடைய முடிவு. அவருடைய முடிவு, அவருடைய முடிவு எப்படி இருக்கும்? சிலருக்கு சமாதானமாக இருக்கும், சிலருக்கு அங்கலாய்ப்பாக இருக்கும், சிலருக்கு அகோரமாக இருக்கும். சவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. அவனுடைய முடிவு, கில்போவா மலையிலே செத்து கிடந்த பொழுது அங்கே இருந்த எல்லா ஆயுததாரிமார்களும் அவனை பார்த்து சொன்னாங்க, இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படாதவனை போல செத்து கிடக்கிறான். எப்படி செத்து கிடக்கிறான்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படாதவனை போல செத்து கிடக்கிறான். வசனத்தை தேடி எடுங்க. அவனுடைய முடிவு எப்படி இருந்ததாம்? அபிஷேகம் பண்ணப்படாதவனுடைய வாழ்க்கையை போல இருந்ததாம். எனக்கு அருமையானவர்களே, ரூத்து தன்னுடைய வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலும் தன் புருஷனை இழந்து, மகனை இழந்து, திக்கற்றவளாய் அவள் தேசத்தை விட்டு ஓடி போகும் பொழுது அவள் தனக்கே ஒரு பேர் வைத்துக் கொண்டாள். என்ன பேர் வைத்துக் கொண்டாள்? என்ன என்று பேர் வைத்துக் கொண்டாள்? வாசிங்கள், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல், நீங்கள் இனி என்னை என்னவென்று சொல்லாமல், நகோமி என்று சொல்லாமல், நகோமின்னு சொல்லாம மாறாள் என்று சொல்லுங்கள். என்னை இனி என்ன என்று சொல்லுங்கள்? மாறான்னு சொல்லுங்க. நான் ஒரு கசப்பானவள்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நான் கசப்பையே ருசிச்சவள். என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை இனி எல்லாரும் என்னன்னு கூப்பிடுங்க? மாறா. பிட்டர்னஸ். வாழ்க்கையில் எல்லாமே கசப்பாகவே இருந்ததாம் அவளுக்கு. ஐயா, உங்களுக்கும் சில மாறாவின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் மாறாவின் அனுபவங்களுக்குள்ளே போயிருக்கலாம். எல்லாமே வாழ்க்கையில் கசப்பாகவே இருக்குது பாஸ்டர்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த கால வேளையில் ஒன்றை உங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு. நான் இனி உனக்கு மாறா என்று பெயர் அல்ல,
நகோமின்ற பெயர் அல்ல, உனக்கு பழைய பெயர் எத்தனும் அல்ல, உன் பழைய பெயர் ஆப்ராம் அல்ல, உன் பெயர் சாராய் அல்ல, உன் பெயரை நான் புதிய நாமத்தால் அழைப்பேன், புதிய ஐடென்டிட்டி உனக்கு தருவேன். நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கும் வரையிலும் நான் அமர்ந்திருப்பதில்லை. ஒரு அல்லேலூயா. திரும்பி ஏசாயா 62க்கு திரும்புங்கள். ரொம்ப முக்கியமான வசன பகுதியை தான் தியானிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, புதிய நாமத்தை உனக்கு நான் தரும் பொழுது, 2ஆம் வசனத்தை கவனிங்கள், ஜாதிகள் உன் நீதியை, சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் என்ன செய்வார்கள்? எல்லாரும் அறிக்கையிடுங்க. என் நீதியை, என் மகிமையை சகல ஜாதிகளும் காண்பார்கள், சகல ராஜாக்களும் காண்பார்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பெயர் தரும்போது உங்களை சுற்றி இருக்கிற சகல ஜனங்களும் உங்களை அந்த மகிமையினால் காண்பார்களாம். ராஜாக்கள் வரைக்கும் உங்களை பார்ப்பார்களாம். எத்தனை ஒரு மகிமை, எத்தனை ஒரு உயர்வு. அதற்கு பிறகு சொல்லுகிறார், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். அவர் உங்களுக்கு பேர் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் உங்களுடைய மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் புது பேர் வைக்கிறாரு. ஆமென். A spiritual name is going to be given to you. அந்த பெயர் என்னன்னு தெரியுமா வரும்? நீங்கள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், அவருடைய கையில் ராஜமுடியுமாயிருப்பீர்கள். கிரீடங்கள் என்று அழைக்கப்பட ஆரம்பிப்பீங்களா? பவுல் அப்படித்தான் விசுவாசிகளை அழைக்கிறார். நீங்கள் என் தலைக்கு கிரீடங்களாக இருக்கிறீர்கள். ஹalleluya. எல்லா பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, you will be called as crown. உன்னை கிரீடம்னு பேர் சொல்லி அழைப்பார்கள். கிரீடம் என்பதற்கு முதல் அர்த்தம் ஆளுகை. You will rule. நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். இந்த உலகம், மாமிசம், பிசாசு உங்களை ஆளாது, நீங்கள் அவைகளை ஆளக்கூடியவர்களாய் மாறுவீர்களா? சொல்லுங்கள், நான் ஆளுவேன். நம்பர் 2, கிரீடம் என்று சொன்னால் கனம், ஹானர். உங்களுக்கு ஒரு கனம் உண்டாகுமா? எங்கெல்லாம் கன ஈனப்படுத்தப்பட்டீர்களோ அங்கெல்லாம் உங்கள் தேவன் உங்களுக்கு என்ன கொடுப்பாராம்? கனம் கொடுப்பாராம். நம்பர் 3, இந்த கிரீடம் என்று சொல்லும் பொழுது மூன்றாவது அர்த்தம் என்ன? இட்ஸ் an authority, அதிகாரம். லூக்கா 10:19 சொல்லுகிறார், சர்ப்பத்தையும் தேள்களையும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் மிதிக்கவும் உங்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வானத்தின் திறவுகோலை உங்கள் கையில் கொடுத்தேன் என்று இயேசு சொல்லி, இந்த பூமியில் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும், இந்த பூமியில எதை கட்ட அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்ற பரலோக ராஜ்யத்தின் அதிகாரத்தை தந்திருக்கிறார். You have authority. எல்லாரும் சொல்லுங்க, என் கையில் அதிகாரம் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் அந்த புதிய பெயரை தரும் பொழுது உங்களை அலங்காரமான கிரீடமாய், அவர் கையில் ராஜமுடியுமாய் வைப்பார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 4ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியங்க. அதை மட்டும் விளக்கி நான் ஜெபிக்க போறேன். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும்
உன் தேசம் பியோலா என்றும் சொல்லப்படும். சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். எல்லாரும் பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களை 2 பேர் சொல்லி அழைப்பாராம். என்ன பேரு? எல்லாம் சொல்லுங்க. எப்சிபா என்றால் என்ன? பியோலா என்றால் என்ன? எப்சிபா என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவள், God's beloved. ஐயா, உங்களுக்கு பழைய பேர் இருந்துச்சுல, உங்க பேர் என்ன? அந்த பேர்ல நிறைய பேருக்கு உங்களை பிடிக்காது. ஹலோ, காலையில் இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா? இதனால தான் காலையில் பிரசங்கம் பண்ணுறதே இல்லை, சாயங்காலத்துக்கு ஓடிடுறது. நான் அந்த இன்ஜின் வந்து கேட்க 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 அப்படி ஸ்டார்ட் எடுக்க 11 ஆயிரம் போல. எல்லாரும் சொல்லுங்க, உங்க பேர்ல நிறைய பேருக்கு உங்களை, பழைய பேர் இருக்க அந்த பழைய பேர்ல நிறைய பேருக்கு உங்களுக்கு நினைப்பு எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு. நிறைய பேர்த்துக்கு உங்களை பிடிக்காது. ஒரு ஆமேன் போட மாட்டீங்களா? சிலருக்கு காரணத்தோடு பிடிக்காது, சிலருக்கு காரணமே இருக்காது. ஆமென். Some likes you, some don't like you. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்சிபா என்று அழைக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்கு உன்னை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு நீ பிரியமானவன், எனக்கு நீ பிரியமானவன், எனக்கு நீ பிரியமுள்ளவன். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. கையை தட்டி, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஹல்லேலூயா. பக்கத்துல மெல்ல சொல்லுங்க, உன் பேரை சிலருக்கு சொன்னாலே எரிச்சலா இருக்கு தெரியுமா உனக்கு? நீ என்ன நினைக்கிற? அப்பா எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். நினைக்கவே நினைக்காதீங்க, உங்களுக்கு ஒரு சிலரை பிடிக்காது. நீங்க வந்தீங்கன்னா உங்க மூஞ்சி மாறும். நீங்க அவங்கள பார்த்து சோத்திரம் சொன்னீங்கன்னா ஒரு பொய் தீர்ப்பு சொல்லுவாங்க. சிலருக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது, அது என்னன்னே உங்களுக்கு தெரியாது. எத்தனை பேர் இந்த மாதிரி உணர்ந்துருக்கீங்க? என்னன்னே தெரியல பாச, எங்களுக்கு பிடிக்காம இருக்கும் பாச. சிலருக்கு உங்களுக்கு எடுத்ததெல்லாம் பாலுன்னு தோணுச்சுன்னா சோத்திரம். இயேசுவுக்கு அடுத்த சீட்டில் உங்களுக்கு ஒரு சீட் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். சிலருக்கு எப்படி தெரியுமா? அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் ஓடி போய் முந்திட்டு சோத்திரம் சொல்லுவாங்க, அவன் தட்டு தடுமாறணும்னு. சிலருக்கு இந்த பூமியில் நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கும், உங்களை அவர்களுக்கு பிடிக்காது. ஆமென். உங்களை உண்மையா நேசிக்கிற ஒரு குரூப் இருக்கு. ஆமென். அது உங்க நேரம் உங்க மூஞ்சுக்கு நேரம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஆமென். வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கும். அது உண்மையான நேசம். இந்த நேசமே இல்லாதது இருக்கும் பாருங்க. உள்ள வந்து கோபரா இருக்கும், வெளியே வந்து பிரதர் சோத்திரம், பிரதர் சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆனா உள்ள என்னது? சமயம் பார்த்து கொத்திரும். அது சிலது வந்து உண்மையாலே உங்க மேல அன்பா இருக்கும், அது உங்கள்கிட்ட பேசாம இருக்க முடியாதனால இதை சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஆமென். சிலது உள்ள அப்படியே பொட்டி பாம்பு அப்படியே உள்ள படுத்து கிடக்கும். அதனால எல்லாரையும் நீங்க வந்து என்ன இல்லை, எனக்கு எல்லா இந்த சர்ச்சில் எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். நானே சொல்றேன், உங்களை சில பேருக்கு பிடிக்காது.
பஸ் எங்களுக்குள்ள பிரிவினையை கட்டளையிடுறீங்களா? அதான் உண்மை. வீட்டுக்கு போய் அதை பார்த்தியா, அவரை மூஞ்ச, அவனை பார்த்தியா. வேலை இடத்துல ஒரு சிலர் இருப்பாங்க, நீங்கள் வந்துட்டீங்கனாலே அவ 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 உங்களுக்கு ஜம்பியே பண்ணிடுவா. சிலருக்கு உங்கள் ப்ரெசன்ஸ் பிடிக்காது, உங்களை பார்த்தா பிடிக்காது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்நாள் வரைக்கும் நிறைய பேத்துக்கு பிடிக்காதவளாக வாழ்ந்த உன்னை நான் எப்சிபான்னு பேர் சொல்லி அழைச்சி, நீ எனக்கு பிரியமானவ, நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு செல்லம், நீ என் டார்லிங், நீ என்னுடையவன். கையை உயர்த்தி ஹalleluya. ஏங்க, அவருக்கு நீங்க பிரியமானவங்களா இருந்துட்டா போதுங்க. யாருங்க இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் திடீர்னு உங்களை நேசிப்பான், திடீர்னு உங்களை நேசிக்காம இருப்பான். ஆனால் அவர் உங்களை நேசிச்சாருன்னா நித்திய உருக்கத்தால், நித்திய அன்பினால் உங்களை இடை கட்டுகிறவர். பிரியமானவளாக அழைக்கப்பட்டுவாய், பிரியமானவனாய் அழைக்கப்படுவாய். இதுதான் அந்த புதிய நாமம். ரெண்டாவது ஒரு பெயரை வச்சு அழைச்சாராம். என்ன பேரு? எல்லாரும் சொல்லுங்கள், பியோலா. சொல்லுங்கள், பியோலா. இந்த பியோலாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கைப்படும். சொல்லுங்க, வாழ்க்கைப்படும் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மேரேஜ் லைஃப், ஒரு திருமண வாழ்க்கையை பற்றி தான் அங்கே பேசப்படுது. ஆங்கில பைபிளை படிச்சிங்கன்னா அதை தெளிவாக போட்டிருக்கோம். எங்கடா போனீங்க? காலையிலையானா அது காலையில் தான் ஸ்க்ரீன் போட மாட்டீங்க, அதான் கொஞ்சம் பிரச்சனை. 62:4 பாருங்க. And thy land shall be married. என்ன எழுதி இருக்கிறது? கடைசி வார்த்தையை பாருங்க. And thy land shall be married. வாழ்க்கைப்படும் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு திருமணம் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையில் தேவன் நம்மை நடத்துவாரா? எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை ஒரு புது உடன்படிக்கையில் நடக்கும். அந்த புது உடன்படிக்கை தாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவருக்கு நாம் மனவாட்டியாக மாறுவோம், அவருக்கு நாம் மனைவிகளாக மாறுவோம், அவருக்கு நாம் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாக மாறுவோம். அந்த உடன்படிக்கையிலே வாழக்கூடிய ஜனமாயிருப்பீர்கள் என்று தேவன் உங்களை என்னவென்று அழைப்பாராம்? பியோலா என்று அழைப்பாராம். இன்றைக்கு காலையிலே உங்களை தேவன் எப்சிபா என்றும் பியோலா என்றும் அழைப்பாராக. ஒரு அல்லேலூயா. ஹோசியா 2ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கைப்படும், த மேரிட் அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி காண்பித்து கொடுக்கிறேன். ஹோசியா 2ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனத்தை வாசியுங்கள். நித்திய விவாகத்திற்கென்று, நித்திய விவாகம், இந்த விவாகத்துக்கு பேர் என்னங்க? நித்திய விவாகம்னா இட்டர்னல், அழியாத ஒரு விவாகம். இப்போ நம்ம இந்த பூமியில செய்து கொள்கிறோமே விவாகம், இந்த மேரேஜ் எல்லாம் இந்த பூமியோடே முடிஞ்சிருச்சு. ஆமென். கணவன் மனைவிகளுக்கெல்லாம் ஒரே துக்கமாகுது. செத்தாலும் உன் கூட தான் சாவேன்னு தானே தீர்மானம் பண்ணேன், இன்னும் இந்த பாஸ்ட் பூமியிலே உன் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சுங்கிறாரு. முடிஞ்சு பிரதர். போன 2 வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு லேடி என்கிட்ட சொல்லுது, பாஸ்டர் என் புருஷன் செத்துட்டாரு. அப்போ அந்த லேடி சொல்லுது, பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க, கர்த்தர் எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நல்ல மாப்பிள்ளை தரணும் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், அம்மா நீ கல்யாணம் பண்ணுறது தவறு இல்லை, பைபிள் படி உங்கள் புருஷன் செத்துட்டா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் 2 வாரத்திலே மாப்பிள்ளை தேடுவீங்க. அப்போ அவ்வளோதான் நான் வாழ்க்கை. எவ்வளோ வருஷமாக வாழ்ந்தீங்க? 18 வருஷம் வாழ்ந்தேன். அடப்பாவி, 18 வருஷத்துமே இப்படி மறந்து போச்சா? மண்ணில் போயிட்டு அவ்வளோதான். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்கள், ரொம்ப தான் லவ். அப்படியே உயிருக்கு உயிரா. அவர் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன், அவர் இல்லாமல் நான் போக மாட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, நான் ஏதோ கேள்விப்பட்ட போன 3 வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு செய்தி, புருஷன் செத்தோன்னே மனைவியும் செத்து போச்சான்.
அது எங்கேயோ 1000 கோடியில் ஒன்று நடக்குது. அது என்றைக்கோ அது கொஞ்சம் ப்ரெஷர் ஏறி இருக்கும் போல், சொத்தெல்லாம் கைவிட்டு போச்சு அப்படின்னு ஏதாவது ஒன்று ஏறி இருக்கும் போல். போன வாரம் ஈப்போல குருசேடை நடத்தி ஒரு அம்மா வந்து சொல்லுது, பாஸ்டர் பிணம் கிடக்கும்போதே இவர் அவங்க அம்மா ஒய்ஃப் சொல்கிறாங்க, என் புருஷன் செத்து போய் பெட்டியில் இருக்கும்போதே பிள்ளைங்க 5 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அப்பா சொத்து யாருக்குன்னு. பெட்டியை எடுக்கிறதுக்குள்ளே சண்டை. தோத்திரம். ஆமென். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கேர்ஃபுல்லாரு. எல்லாமே முடிஞ்சு, செத்தோன்னு முடிஞ்சு போச்சு. பைபிள் சொல்லுது பிரசங்கியில் பெயர் முதலாய் மறக்கப்படுமா. என்ன 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 முதலாக மறக்கப்படும்? பேர். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேர். நீ செத்தாலும் உன் பேர் கொடி கட்டி பறக்கணும்டா, ஒன்றும் பறக்காது. செத்தாலும் உன் சாவு வீட்டில் வந்து உன்னை பற்றி நான் அப்படியே கும்பிடு போட்டுட்டு வெளியில் போய் உன்னை பற்றி பேசித்தான் போவான். உனக்கு தெரியுமா ஒரு நாள் அவன் என்ன பண்ணான் என்னன்னு? இன்னைக்கு செத்துட்டான் பார்த்தியா, இவனுக்கு தெரியல, இவனும் ஒரு நாள் செத்து அந்த பெட்டியில் தான் கிடக்க போகிறான். சாவு வீட்டில் கூட ஒருத்தன் செத்தவனை கூட நிம்மதியாக விட மாட்டாங்க. எத்தனை அடக்காராதனை நடத்தியிருப்பேன் நான். சோத்திரம். அல்லேலூயா. அப்படிலாம் இல்லை பாஸ்டர், நான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நன்மை செஞ்சேன். நீ எந்த நன்மை செஞ்சாலும் உனக்கு கெட்ட பேர் இருக்கத்தான். ஒன்றும் பண்ண முடியாது, அது உனக்கு கடவுள் கொடுத்த வரம். ஆமென். ஆனால் செத்துட்டீங்கன்னா சந்தோஷம், பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு புது நாமம் காத்திருக்கும். வருகையில் உங்களுக்கு ஒரு புது நாமம் காத்திருக்கிறது. அதனால என்ன பாஸ்டர் சீக்கிரம் செத்துட்டா? செத்துறாதீங்க, அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்துடாதீங்க. ஏன் பிரதர் செத்தீங்க? பாஸ்டர் தான் சாவ சொன்னாரு. புது நாமம் கிடைக்குமா? நித்திய விவாகம். இயேசுவோடு நமக்கு நடக்கிற விவாகம் என்ன விவாகமாம்? இட்டர்னல் வெட்டிங். அந்த விவாகத்துக்கு பிரிவே இல்லைங்க. வாசிங்கள். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். எப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. உன்னை நான் எனக்குன்னு நியமிச்சுக்குவேன், நீ என்னுடையவள். சபையே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் உங்களை அவருடைய மனவாட்டி ஆகும்படி, அவருக்குள்ளே ஒரு புதிய உடன்படிக்கைக்குள் அழைக்கப்படும்படி, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக, உங்களை அந்த புது உடன்படிக்கையின் மூலமாக அவர் உங்களை தனக்கென்று நியமித்துக் கொண்டாராம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு திரும்புங்க. 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவியாகிய சபை நம் எல்லாரும் ஆயத்தமாக கேட்டேன். எல்லாரும் சொல்லுங்கள், புது உடன்படிக்கை. பிரைஸ் தி லார்ட். அதுதான் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய மரணத்தினாலும் உண்டானது. அதைத்தானே ராபோஜனமாக நாம் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் ஆசரிக்கிறோம். இயேசு என்ன சொன்னார் பவுல் மூலமாக? என்னை நினைவு கூறும்படி நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னத்தை நினைவு கூறுறோம் ராபோஜனத்தில்? அவர் என்னுடைய மனவாளன், அவர் என்னை நியமிச்சுக்கிட்டாரு, நான் அவருக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன், நான் இனி யாருக்கும் சொந்தம் இல்லை, நான் யாருடைய உறவுக்கும் சொந்தம் இல்லை, நான் யாருடைய உலகத்தின் இன்பத்துக்கும் சொந்தம் அல்ல. என்னை ஒருவர் நியமித்துக் கொண்டார், நான் அவருக்கு வாழ்க்கைப்பட்டு விட்டேன். என்னை அவர் பியோலா என்று அழைத்தார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, இனி நீ யாருக்குமே சொந்தம் இல்லை, நீ பியோலா. சொல்லுங்க, நீ பியோலா. அவர் தான் உன்னை சொந்தமாக்கிக்கிட்டார். ஆமென். அப்போ புருஷனா கர்த்தரான் வரும்போது நீங்க யாரை பார்க்கணும்? சொல்லுங்க. மனைவியா
கர்த்தரான் வரும்போது நீங்கள் யாரை பார்க்கணும்? பிள்ளையா கர்த்தரான்னு பார்க்கும்போது யாரை பார்க்கணும்? ஏன்னா அவர் தான் நித்திய விவாகம். டிவோர்ஸே கிடையாது. அவருக்கும் நமக்கும் டிவோர்ஸே கிடையாது. என்னங்க ஒரு ஆமேனே வரல? தள்ளுதல் சீட்டே கிடையாது. மல்கியா புஸ்தகத்தை போய் படிங்க. கொஞ்சம் ஆழமாக பேசணும்னு தோணுது, டைம் போகுது. மல்கியா புஸ்தகத்தை போய் படிங்க. தள்ளுதல் சீட்டு அவருக்கு புறம்பானது. அவர் ஒரு நாள் உங்களை தள்ளவே மாட்டார். ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு பிடிக்கலன்னு டிவோர்ஸ். இவனெல்லாம் கொண்டு போய் உயிரோட 2 பேரையும் மண்ணில் இறக்கிடணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து சபையிலேயே திருமணமாகி அபிஷேகத்தில் திருமணம் பண்ணி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி என்ன வருது? அப்படியே மண்ணை 2த்தையும் நோண்டி படுக்க போட்டு புதைக்கக்கூடாது, நேராக இறக்கிடணும். ஒன்னால் ஒரு பிள்ளை வாழ்க்கை கஷ்டம். பிள்ளை மட்டும் வேகமாக பெற்றுருவாங்க, கட. ஆனால் டிவோர்ஸ் வேணும், எனக்கு டிவோர்ஸ் வேணும். அனாதையாக கிடக்குது இன்னைக்கு பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்படி தள்ளுதல் சீட்டு கொடுக்கிறவர் அல்ல. நித்திய விவாகம், அது அசூசிப்படாத விவாகம். ஹல்லேலூயா. இந்த ராபோஜனத்தை எடுக்கும் போதெல்லாம் நீங்க அதை நினைவு கூறும்படி இதை எடுங்கள்ன்றார் ஆண்டவர். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் கொடுக்க போறேன். பொதுவான பந்தி. இன்னைக்கு கர்த்தர் அவருக்குள் நீங்கள் வாழ்க்கைப்படும்படி, பியோலாவாக மாறும்படி, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நீங்கள் ஹெப்சிபாவாக மாறும்படி, கசப்பா இருந்த நகோமிக்கு கர்த்தர் கசப்பை மாற்றிவிடும்படி, எத்தன் என்ற பெயரை பெற்ற யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடும்படி, யாருக்கும் அறியாத ஒரு நாமத்தை உனக்கு நான் தரிப்பிப்பேன் என்று சொன்னாரே, அந்த நாமத்தை இன்னைக்கு அவர் உங்களுக்கு தரும்படியாய், you believe, trust, the Lord has given you a new name. நம்புங்க, விசுவாசிங்க, தேவன் உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை தருகிறார். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchong. For prayers 601163921522.